இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 31 அதிகாரத்திலே 3 காரியங்களை தாவீது தன்னுடைய வாழ்விலிருந்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீரே எனக்கு அடைக்கலமான அரண் என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நடத்துகிறதை பார்க்கிறோம். மனிதர்களை முழுமையாய் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. 2வது, தங்களுடைய பதவியை அல்லது தங்களுடைய பணத்தை அல்லது தாங்கள் கட்டியிருக்கிற மிகப்பெரிய கோட்டைகளை இவைகளை நம்பி அவர்கள் அதுதான் தங்களுக்கு பாதுகாப்பு அல்லது அநேக பாடிகார்டுகளை வைத்துக்கொண்டு இவர்களால் எங்களை காப்பாற்ற முடியும் என்கிற அந்த நம்பிக்கையிலே வாழ்கிறதை பார்க்கிறோம். 3வது, அவர்கள் இந்த உலகத்திலே ஏதோ கவர்ச்சியின் பின்பாக சென்று தகாத விதமானதை நேசிக்கிறதை அன்பு கூறுகிறதை குறித்து நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இப்படியாய் அழித்து கொள்ளும் வண்ணமாக சாத்தான் மனிதர்களை தூண்டி விடுகிறதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்து வருகிறோம். தாவீதும் இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக கடந்து சென்ற பின்பு அவர் கடைசியாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்மை மாத்திரம் நான் நம்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நீர்தான் என்னை தப்புவிக்க முடியும், நீர்தான் என்னை வெட்கமடையாதபடி வாழ வைக்க முடியும், நீர்தான் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்த முடியும். வீண் மாயையை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் சத்துருக்களினுடைய கைகளுக்கு என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். மனிதர்கள் என்னுடைய ஆத்துமாக்களின் வியாகுலங்களை கண்டு அவர்கள் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாக இருக்கும். நீர் ஒருவரே என்னுடைய ஆத்துமாவின் வியாகுலங்களை நீரே அறிந்து எனக்கு உதவி செய்ய முடியும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்படுகிறோம், உடைந்த பாத்திரத்தை போல மாற்றப்படுகிறோம். ஆனால் நீர் ஒருவரே எங்களை நினைத்திருக்க முடியும் என்று சொல்லி முதலிலே அவர் கர்த்தரையே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த உலகத்தில் மற்ற மனிதர்களை நம்புகிறதை பார்க்கிறோம். பணம் படைத்தவர்களை, பலம் படைத்தவர்களை அல்லது நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அநேகரை சார்ந்து கொண்டு அவர்களுக்கு ஜால்ரா அடித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதை பார்க்கிலும் கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதுக்கு எப்படி வழிகாட்டி வழிநடத்தினாரோ, எப்படி வெட்கமடையாதபடி செய்தாரோ, எப்படி சீக்கிரமாய் அவரை தப்புவித்தாரோ, எப்படி வீண் மாயையை பற்றி கொள்கிறவர்களுக்கு அவர்களை விடுதலை செய்தாரோ, எப்படி அவருடைய பாதங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய முடியும். 2வது காரியம் அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு அடைக்கலமான அரணாயிரும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய முந்தைய நாட்களிலே அவர் சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் அவர் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அந்த நாட்களிலே முதலிலே அவர் நினைத்து விட்டார், இனிமேல் நாம் வனாந்திரங்களில் அலைந்தாலும் சவுல் ஒரு சேனையை கூட்டிக் கொண்டு நம்மை துரத்துகிறார், மரணத்திற்கும் நமக்கும் ஒரு அடி தூரம்தான் என்பதை நினைத்தவராக எப்படியாகிலும் எதிரியினுடைய பட்டணத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்து விட்டால் அங்கே சவுல் வரமாட்டார், நம்மை அழிக்க மாட்டார் என்று சொல்லி எந்த பெலிஸ்தனுடைய தலையை வாங்கி பெலிஸ்தர்களுக்கு விரோதியாக இருந்தாரோ அந்த பட்டணத்திற்குள்ளாக, காத் என்கிற பட்டணத்திற்குள்ளாக அதுதான் எனக்கு அடைக்கலத்தை தர முடியும், அதுதான் என்னுடைய வாழ்விலே அரணாக இருக்க முடியும் என்று சொல்லி நம்பி அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவருடைய வேஷம் கலைக்கப்படுகிறது. மீண்டுமாக 600 முறுமுறுக்கிறவர்களை, போக்கிரிகளை சேர்த்து கொண்டு சிக்லாக் என்கிற இடத்திலே அவர் ஒரு அரணான பட்டணத்தை போல் அதை மாற்றி அதிலே தான் வாழ்ந்து விடலாம், இது எனக்கு பாதுகாப்பை தர முடியும் என்று சொல்லி நினைக்கிறார். ஒரு கட்டத்திலே அந்த சிக்லாக்கை அங்கே அநேகர் யுத்தம் பண்ணி அவரோடு கூட சேர்ந்தவர்களை மனைவி, இவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொண்டு போன போது கூட இருந்தவர்கள் எல்லாரும் இவருக்கு கல்லெறியும்படியாய்
அவருக்கு எதிர்த்து நின்றபொழுது கர்த்தருக்குள் அங்கே திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது புரிந்து கொண்டார், உலக மனிதர்கள் எனக்கு அரண், சிக்லாக் எனக்கு அரண், கர்த்தர் ஒருவரே எனக்கு அரண் என்பதை புரிந்து கொண்டார். மீண்டுமாக அவர் ஆட்சி அமைக்கிற பொழுது சீயோனை ஒரு அடைக்கல பட்டணமாக ஏற்படுத்தி அதை மலை பள்ளத்தாக்குகள் நிறைந்த அந்த பட்டணத்தை தனக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய தலைநகராக வைத்து வாழ்ந்த போதிலும் கூட அங்கேயும் தன்னுடைய மகனால் துரத்தப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்பாகத்தான் அவர் சொல்லுகிறார், அவர் ஆழமான ஒரு அனுபவத்தை அனுபவித்த பின்பு, கர்த்தாவே நீர் ஒருவர் தான் எனக்கு அடைக்கலமான அரணாயிருக்க முடியும். என்னுடைய வாழ்விலே காத் பட்டணமோ சிக்லாக் பட்டணமோ அல்லது நான் கட்டின சீயோனோ எனக்கு அடைக்கலமாக இருக்க முடியாது என்பதை ஒத்துக்கொண்டவராக இங்கே 2வது காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என் வாழ்விலே கர்த்தர் ஒருவரே எனக்கு அரணாக இருக்க முடியும். அவர் ஒருவரே எனக்கு நம்பிக்கையாக இருக்க முடியும். அவர் ஒருவரையே சார்ந்து கொள்வேன் என்று சொன்னவர் 2வதாக சொல்லுகிறார், அவர் ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் அரணாக இருக்க முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3வது காரியம் 23ஆம் வசனம் 31-23 சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக நாம் தேவனை அன்பு கூற வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாட்களிலே கிறிஸ்துவினுடைய மரணம் நடக்காமல் இருந்த போதிலும் கூட அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு நிவிர்த்தி செய்யும் வண்ணமாக ஆட்டையோ மாட்டையோ அவர்கள் பலி செலுத்தும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறதற்கு ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். அவர் 4 பரிமாண அன்பை பிதா அங்கே வெளிப்படுத்தியிருந்ததை பார்க்கிறோம். முதல் காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பாவங்களை மீகா 7:19 நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார் என்று ஆண்டவரை குறித்து அங்கே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏசாயா 38:17 என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டீர் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் பாவத்தை நீர் விலக்கிவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஏசாயா 44 உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உடைய பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்கிறார் என்று சொல்லி 4 பரிமாண அன்பை பிதா அந்த நாட்களிலே வெளிப்படுத்தினபடியினால, இரக்கம் மிகுந்தவராய் இருந்தபடியினாலே அவரிடத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நம்முடைய பாவங்களையெல்லாம் 4 பரிமாண அன்பின் மூலமாக இத்தனையாய் விலக்கிவிட்ட அந்த பிதாவின் பேரிலே அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவிலே அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். பிதாவிலே கிறிஸ்துவிலே கிறிஸ்து முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்ட வசனத்தின்படி கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவர் அழகற்றவராக, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதவராக, தன்னுடைய சரீரமெல்லாம் உளப்பட்ட நிலம்போல மாறப்படுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக வந்த அந்த இயேசுவின் மேல் நாம் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் நமக்கு தொனிக்கத்தக்கதாக நமக்கு அருமையாக வழிகாட்டி ஒவ்வொரு நாளும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நம்மோடு கூட வந்திருக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, நமக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது நமக்கென்று கொடியேற்றுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரில் நாம் அன்பு கூறும்படியான கடமையை நாம் பெற்றிருக்கிறோம். பிதாவில் அன்பு கூற, குமாரனின் அன்பு கூற, பரிசுத்த ஆவியானவரில் அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் உலக சிநேகமுடையவர்களாக உலகத்தில் அன்பு கூர்ந்தோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறான், விபச்சாரரே விபச்சாரிகளே என்று சொல்லுகிறார். உலகத்தை நேசிப்பதற்கு அல்ல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஒன்றான அந்த மெய் தேவனின் மேல், அவருடைய குமாரனாகிய அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்மை இன்றைக்கும் வழிநடத்துகிற, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த ஆவியானவரின் மேல் நாம் அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். 3 காரியத்தை
இந்த சங்கீத பகுதியிலே தாவீது அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை பின்பற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவோம், ஆண்டவருக்கென்று பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவே. செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவே. இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன்.